வணக்கம் மக்களே, பாருங்க எங்கள் ஊர் கழுகு விழுந்திருக்கு. பாருங்க ஜாரி கட்டுறோம், மீன் பிடிக்கிறதுக்கு எப்படி கட்டுறாங்க பாருங்க. ஃபுல் வீடியோ பாருங்க, புரியும் எப்படி ஜாரி கட்டுறாங்க. இது பேர் தான் ஜாரி. ரெண்டு கல்ல தீமா வையா எப்படி கட்டுறாங்க பாருங்க. இந்த முறையில் தான் கட்டணும், கரெக்டாக கட்டினா தான் மீன் வந்து கரெக்டாக விழுவும். இல்லைன்னா இந்த சைட்லலாம் கேஸ் வந்து மீன் சைடில் போயிடும். இன்னும் இதுக்கு நிறைய வேலை இருக்குங்க பாருங்க, மிஸ்ஸாக வீடியோ பார்த்தா தான் தெரியும். சின்ன கல் தூக்கமா அங்கே வச்சுட்டு ஒரே கல் தூக்கமா அங்கே வச்சுட்டு இந்த கொண்டு அந்த மேலே வை. அப்படியே அந்த பாருங்க ரெண்டு குசுமா குட்டியில் இருக்குங்க மீன் பிடிக்கிறதுக்கு. ரெண்டு சைடு வச்சுட்டு வச்சுட்டு அந்த இதுக்கு கொம்பு அனுப்பிச்சு விட்டு கொம்பு அது மேலே வை. நல்ல கொஞ்சம் வாய்ட்டு ஒன்று திருப்பி இருக்கு நீக்கலாம். அது ஒன்றையாவது விடு. அந்த பச்சை பச்சை இருக்கா அச்சு அச்சு போய் நிற்கும் நிற்கும். உள்ள தவிர கவுச்சா ஏய் கல்லு உள்ள நவுத்தே மணிக்க வைக்காத. மணிக்க வைக்காத உள்ள நவுத்தா. அது மாதிரி ஜாரி பிச்சுடா. தண்ணி இதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக வருமாண்ணா? இன்னும் அதிகமாக வருமா? அவ்வளோதான். ஆமாம், நைட்டு வந்தேன் நான் 3 விரல் போட்டு போனேன். இந்த வாரம் நான் ஒரே ஒரு வேலை பார்த்தேன். அந்த முடப்புல வந்துச்சு ஓட்ட வச்சு ஓட்ட மாதிரி ஓட்ட. அப்புறம் அந்த கல்லுங்களாண்டா ஒரு கட்டு சைஸ் இருக்கும். அந்த இடத்துக்குள்ள 3 கிலோ பிடிச்சேன். இதோ டைம் ஆச்சு சொல்லிட்டு போதும் சொல்லிட்டு வந்துட்டோம். 3 கிலோ ஒரு கட்டு சைஸ் வரல ஃபுல்லாகாண்டீங்க. புதுசு புதுசாக இருந்து பொறுக்கா 3 கிலோ பிடிச்சேன். நானும் அந்த ஜனதேங்கண்ணா சாரியா உள்ளே இது போலுக்குது. அப்போ தான் ஜாரிக்கு போய் கரெக்டாக கொஞ்சம் மேலே தூக்கணும். மேலே தூக்கினா பார்த்தா இருக்கணும். இப்போ வந்து இப்படி வரணும். ஜாரி இப்படி நீட்டில் வந்தால் தான். ஆமாம், ஜாரி ஒன்றும் கொஞ்சம் அப்படி வந்தால் தான் கரெக்டாக போய் மீன். இந்த கல்லம் அந்த கல்லம் அந்த தூண் அந்த தூண் வச்சுட்டு ஸ்வீட் காட்டு ஒன்றுமே ரொம்ப தேவையில்ல. அது கல் வரைக்கும் வை. இதில் ஒரு கல் அதில் ஒரு கல் வைப்பா. அதே மாதிரி கல் இந்த கல் இப்படி இஸ்துனா இப்படி சைடில் வந்து இப்படி வருதுல்ல, அது இந்த மேலத்துக்கு வரும். இது வந்து சரிங்க, சரி ஜாரி வந்து சக்தி வச்சு அதுக்கப்புறம் அது மணல் வந்து சரி ஓரம் படா வீடு எதனா எடுத்துக்கிறோம். அப்பல போகாது. நீ அப்படிலாம் இல்லையா என்ன தெரியாது. இன்னும் ஏற்றி காட்டணுமா? மேலே வஞ்சி போயிட்டு போகுது நிறையா ஜாதி.
என்ன கவர் எட்டா தானா? ஏற்றி கிடத்தனா நேற்று கிடத்தனா கேப் அது மாதிரி அதில் வந்து முப்பத்தேழு அப்படி உங்களுக்கு வாங்கிட்டு போனோம் வர மீன் அப்படியே பார்த்து கேப் வாங்கிடுமா? எங்களுக்கு பெரிய மீன் தான் வேணும், சிறு மீன் வேணாம். வெளியிடலாம் புத்தல்ல வர மீன் அதை பார்த்து அதில் வாங்கிக்கணும். அப்படியா எத்தனை பார்த்து போகணும் மூணு நாள் செய்யுங்க. பிரிக்காத சேர்த்து காட்டலாம் அப்படின்னா அது எதுக்கு மேடம் சொன்னா பாரு ஓரத்தில் தாங்கும் தாங்குண்டா இசுரா விசிறு அதில் போய் விழுந்துருப்பாரு. வச்சு வச்சு அடி விடு அந்த சைடு பாட்டம் தாங்கும். கட்சி வேஸ்டியா? எந்த கட்சியா? பிஜேபியா? கலைஞர் கட்சியா? அதான் அதான் கலைஞர் தான் மொழி. ஏய் வெளியே போகுது பிடிங்கின்னு இன்னும் ஜாரி கொஞ்சம் லைட்டாக ஏற்ற நேத்தோனா எக்கச்சிக்கமான ஜிலேபி இறங்கிச்சு ஏச்சு. இன்னைக்கு ஆனால் எதுவும் தெரியல, மதிச்சு மேலே தான் தெரிஞ்சா தெரியும். மீன் கோயமா நான் உங்கள்கிட்ட பார்த்துப்பா. நேற்று பார்த்தா அஞ்சு நான் எங்கே போய் சொன்னது இல்லையா? பாருங்க கேப் வந்து ஒன்று கேப் தான் இருக்கும். மேலே ஒரு கேப் கீழே ஒரு கேப் தான் வரும். அதை தான் போகும். தண்ணி பாருங்க, தண்ணி அந்த கேப் தான் போகும். நல்லா டைட்டாக கட்டு. ஆ ஆ ஏய் எத்தனை போடுறா ஒன்று வச்சு போடுறா. இன்னும் 2 நாளில் பாஸ் முடிச்சிடும்.
இப்போ 2 கல் நவுத்தி வை. ஏய் அந்த மூணு பேர் அந்த கவுல் அந்த அந்த இந்த கல் வந்து நவுத்தி வை. இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணு. அப்புறம் இந்த கல் வந்து கொஞ்சம் டைட் பண்ணும். உன்னோட போதும். அந்த கல் டைட் பண்ணு. இந்த கல் போதும். அதெல்லாம் போகாது. நீ குத்தில் எத்தனை போயிடுச்சா? ஏய் கவுரு ஆட்டிருக்கு. எந்த கவுரு? இந்த கவுரு வேறு உருவுது போடுங்க. இந்த ஜாடி கட்டி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் 3 ஹவர் கழிச்சு ஜாடி வந்து அவுத்து பார்க்கலாம். நீ கவுரு போதும் போதும் விடு. நாங்கள் இந்த கிருமல அவுத்து கொட்டா இல்லை அவுத்து கொட்டு. பஸ்டால கோசம் வாங்குது. போயிடும் மொத்தம் நீ கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறம் கட்டு. நீ கொட்டு. கழுங்குலாம் நாற்று தான் அடிக்கணும். அப்போதான் கழுங்கு மாட்டை வீழ்ந்ததுக்கு அர்த்தம். ஐயோ ஐயோ எவ்வளோ குசுமா பாரு. நீ நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மீன் தான் அப்படியே இது தலை நெசு கிள்ளி போடுற வேலை தான். தலை பாடுற அள்ளி போடாது போயிடு உழுவு சொல்லிட்டு. ஐயோ ஐயோ போடுறா வெய்யங்காய் கிள்ளி இதே சைஸ் உழுதா ஒரு 10 உழுவு உழுவுது. சரிடா வாய் போ. நம்ம எவ்வளோ எந்த பேர் உழுவு போகிறா? உழு நிறைய வீடு இதுக்கு அப்புறம் தான் உழு வந்து வீயா. சரி இது கவுடுக்கா வாடி போட்டுருக்கியா? செரோட்டுக்கு அவன் எப்படி காய வைப்ப? நாளைக்கு தான் வெயில் காயும். ரோடு ஆனால் வெயில் காஞ்சிதா? வெயில் காஞ்சி கோட்டை அரிமா மீன் சென்றாஜான ஒன்று கட்டு வந்துச்சு. ஆனால் இது இதை கிளம்ப மாட்டாது. இது வேலைக்கு ஆகும். இந்த சைஸ்க்குள்ளே கண்டிருக்கணும் மொத்தம். ஏய் அதை கூட 2 மடங்கு சொல்கிறேன். நைட்டு பிடிச்சா பெருசுக்கு நான் பார்த்தேன். ஒன்று வீண் அந்த கலங்களில் எங்கேருந்து இறங்கியிருக்கோம் மொத்தமாக அதே சைஸ் தான். பின்தூர் ஏரி மீன் அது. இல்லை நான் காவலை போய் பார்த்துட்டேன். தண்ணி போன முந்தி எங்கே பார்த்தாலும் பார்த்துட்டேன். ஏறலையே டேரெக்டாக அங்கேருந்து வரது முந்த நேரத்தான் மீனுக்கு வந்துச்சான். சரியா தேலை கொத்த தேலை முடியாதா? ஓகேங்க ஓகேங்க. என்ன சேனல்? ஹரிகிருஷ்ணன் ஹரிகிருஷ்ணன் யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.